ஏற்கனவே நான் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன். நான் திகார் சிறையில் இருக்கின்ற பொழுது ஒரு நபர் கூட திமுக கட்சிக்காரர்கள் வந்து என்னை பார்க்கவில்லை. அப்படி என்றால் சிறைக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் அதோடு முடிந்து போயிருப்பேன் என்கின்ற ஆதங்கத்தை, குமுறலை அவர் வெளிக்காட்டியிருக்கிறார். கண்டிப்பா. ஆனால் ராஜா அவர்களுக்கு, திரு ராஜா அவர்களுக்கு ஒரு தகவல், இன்று இல்லை நேற்றல்ல, அன்னை சத்தியவாணி முத்துக்கு திரு கருணாநிதியால் எந்த சிக்கல் வந்ததோ, எந்த அவமரியாதை வந்ததோ, அதைத்தான் தொடர்ச்சியாக திமுக உங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போதாவது விழிப்போடு இருந்து யாரெல்லாம் யாரோடு கைகோக்க வேண்டும் அப்படின்ற நிலை எடுக்க வேண்டும். வள்ளுவன் சொன்னதை போல் சிற்றினம் சேராமை என்கின்ற அதை மேற்கொள்ளா எடுத்து எங்கோ இருந்து வந்த வடுகை கூட்டத்தை விடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இல்லை, இதில் இன்னொரு விஷயமும், அந்த உட்கட்சி விஷயமா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் வந்து கனிமொழிக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாரையுமே வந்து இப்படி தான் அந்த கட்சி பண்ணுது. கனிமொழிக்கு ஆதரவாக நின்று எல்லாரையுமே இப்படி தான் பண்ணுது. ராசா வந்து கனிமொழிக்கு ஆதரவாக நின்றனால தான் அவருக்கு இந்த நல்ல ஒரு வார்த்தையும் அடிப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதே தெரியல. இல்லை, அந்த ஆடியோ நானும் கேட்டேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய, ஏன்னா அவர் அதில் சொல்லியிருக்காரு, அவர் கனிமொழியை நம்ப மாட்டாரு, என்னெல்லாம் வெளியில் அனுப்ப முடியாது, அவருக்கு மூளை இருக்கா, இப்படியெல்லாம் அவர் வார்த்தையை விட்டு வச்சு. இல்லை, அவர் மட்டுமா விட்டாரு, வைகோ கூட தான் பேசினாரு. வைகோ அவருக்கெல்லாம் அறிவு இருக்கா, மூளை இருக்கான்னு வைகோ கூட தான் பேசியிருக்காரு. அன்னைக்கு நம்மளாம் யாரும் பேசலையே. அன்னைக்கு யாரும் திரு ஸ்டாலினை புறக்கணிக்கலையே இல்லையா? வைகோ சொல்லும்போது இதை பற்றி யாரும் பேசும் பொருளாக மாற்றிருக்கிறோமா, கேட்டிருக்கோமா? அப்படி இல்லையே. இவருடைய அவர் ஒரு தமிழ்குடி, ஒரு தமிழ்குடியிலிருந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்.